ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒருத்தர் என்கிட்ட இதை கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி நானும் போடலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் டைம் கரெக்டாக செட் ஆகலை. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 30,000 சேலரியில் எப்படி ஒரு மந்த்லி பட்ஜெட் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு போடுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இந்த பட்ஜெட் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலிக்கு தான் கரெக்டாக இருக்கும். பட் எனக்கு ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறவங்களால கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நியூக்ளியர் ஃபேமிலியாக இருந்தால் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறையவே வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 30,000 சேலரியில் எப்படி நம்ம மந்த்லி பட்ஜெட் போட்டு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறது, எப்படி எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது, எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து செலவு பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய எப்போவுமே ஃபார்முலானா நம்ம ஒரு மந்த்லி பட்ஜெட் போடுறோன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் ஏர்ன் பண்ணலாம். மேபி அது 20,000 இருக்கலாம், 30,000 இருக்கலாம், 40, 50 எவ்வளோ வேணா இருக்கலாம். ஏன் 1 lakh கூட இருக்கலாம். பட் மெயின் ஃபார்முலா என்னென்னா இதுதான். ஒரு மந்த்லி பட்ஜெட் நம்ம போடணும், இல்லை அதை ஒரு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு திங்கில் வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்மளுடைய சேலரியிலேருந்து 60% எக்ஸ்பென்சஸ்க்கும் 40% சேவிங்ஸ்க்கும் நம்ம வந்து அலாட் பண்ணணும். ஆல்ரெடி 20,000 மந்த்லி பட்ஜெட்டும் போட்டிருக்கேன். ஸோ யாருன்னா பார்க்கலன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இது அடுத்த ஒரு ஸ்டேஜ். 30,000 சேலரி வாங்குகிறோம். நாங்கள் எப்படி வந்து எங்கள் சேலரியை வந்து நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி சேவ் பண்ணுறது, எப்படி வந்து எக்ஸ்பென்சஸ்லாம் நாங்கள் அலாட் பண்ணுறது அப்படின்றவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30,000ல் 60% எக்ஸ்பென்சஸ்னால் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 18,000 வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு 1ஆம் தேதி, இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதி வரப்போதா, நமக்கு சேலரி 30,000 கிரெடிட் ஆகுதா, அதெல்லாம் 18,000 எடுத்து வச்சிடணும். புரியுதுங்களா? பேலன்ஸ் 40% எவ்வளோ இருக்கும், 12,000. இதை தனியாக எடுத்து வச்சிடணும். எக்காரணத்தை கொண்டும் இதையும் அதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நமக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சேவிங்ஸ்லேருந்து நம்ம அமௌண்ட்ஸை எடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு. ரொம்ப முடியல, ரொம்ப எமர்ஜென்சியாக ஏதோ ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ஓகே, அக்செப்டட். பட் ஓகே இல்லை நார்மலாக தான் இருக்கேன், பட் நார்மலாகவே நிறைய எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மைண்ட் செட்டை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இந்த 18,000க்கு என்ன பட்ஜெட் போடலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ விற்கிற விலைவாசிக்கு ஒரு 18,000 நம்ம எப்படி வந்து ஃபேமிலி வந்து ரன் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கும். பட் அதுக்கும் நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வச்சுருக்கேன். வாங்க என்னன்றதை 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோலேயே சொன்ன மாதிரி ரெண்ட்டு, நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து 5,000 போட்டிருப்பேன் 20,000 பட்ஜெட்டில். பட் இப்போ வந்து ஒரு 6,000. என்ன கேட்டிங்கன்னா இப்போ ரெண்ட்டில் எல்லோரும் இருக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நம்ம இந்த ஏழு சீட்லாம் போடுறோம்ல, அந்த மணியெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு லீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து வீடு பார்த்துக்கிட்டு போகலாம். அப்போ அந்த அமௌண்ட், அந்த வாடகை அமௌண்ட் இதுவும் நமக்கு வந்து சேவ் ஆகும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் அதை காலி பண்ணிட்டு வரும்போது அந்த வீட்டை வந்து மாற்றிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த லீஸ்க்கு அமௌண்ட் வந்து கையில் கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு பல்க் அமௌண்ட் வச்சுருக்கீங்க, நம்ம வந்து ஒரு 3 lakhs 4 lakhs வச்சுருக்கோன்னா அதை நீங்கள் கொடுத்து அதுக்கான ஒரு உங்களுக்கு உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு லீஸ்க்கு ஒரு வீட்டையும் பார்க்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6,000 பட்ஜெட்டில் வந்து ரெண்ட் ஹவுஸ் பார்த்துக்கோங்க. மேபி அது 1 BHKவாக இருக்கலாம். ஓகே தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்புளுக்கும் ஒரு 2 பசங்களுக்கும் எவ்வளோ ஆக போகுது, ஒரு ஸ்பேஷியஸ் இருந்தால், ஒரு பெட்ரூம் இருந்தாவே ஓகே தான். ஸோ 6,000 வந்து அதுக்கான ரேஞ்ச்லேயே வந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ராசரி. ஸோ இப்போ இல்லை நம்ம வந்து என்னால் ரெண்ட்டு வந்து இவ்வளோ கம்மியாக கிடைக்கல அப்படின்றவங்க தென் க்ராசரியில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் வந்து 3,000க்கு வாங்கிக்கின்னு இதை ஒரு 7,000 ரெண்ட்டுக்கா பாருங்கள். பட் இப்போ க்ராசரி விற்கிற விலைக்கு கண்டிப்பாக 3,000 பாசிபிலிட்டி இல்லை. பட் இருந்தாலும் நம்ம அந்த ஃபுட் மெனுவை வந்து ஷெடியூல் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த அமௌண்ட்ஸும் சேவ் ஆகுங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் அது தெரியலன்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் 1 மந்த்துக்கான ஃபுட் ஷெடியூல் கூட போட்டு
உங்களுக்கு ஒரு வீடியோவாகவே வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிராசரிக்கு வந்து ஒரு 4000. இதில் வந்து நம்ம ரேஷன்தும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ரேஷனில் கொடுக்குற ப்ராடக்ட்ஸும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணால் மட்டும்தான் 4000ல் நம்மளால் வந்து கிராசரிஸ் வந்து வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு இபி கேஸு ரெண்டுத்துக்குமே நான் ₹1000 போட்டிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கில் வந்து இந்த பவர் சப்ளை வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளே தான் வந்து மிச்சம் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ். இப்போ வந்து 2 பேருன்றதுனால மேபி நான் வந்து 3மே போட்டிருக்கேன். 2 ஃபோன் ரீசார்ஜ், ஒரு டிவி ரீசார்ஜ். ஸோ எதுக்கு எப்படி போடணும்? இப்போ எப்படின்னா, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா, யாருக்குன்னா ஒருத்தருக்கு வந்து அன்லிமிட்டெட் போட்டுட்டு, ஐ மீன் 5G அன்லிமிட்டெட் அந்த மாதிரி போட்டுட்டு, ஒருத்தருக்கு வந்து நார்மல் நெட் போட்டு, இன்னொருத்தவங்க வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அவங்க கூட நீங்கள் வந்து ஒய்ஃபை ஷேர் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஸ்ப்ளிட் பண்ணி மொத்தமாக ரீசார்ஜ்க்குன்னு ஒரு ₹1000 ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுவே போதுமானது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் 1000. நான் இது வந்து நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவிலே கேட்டிருந்தீங்க. இது எப்படி பாசிபிள்? ₹1000ல் ஒன்றுமே பண்ண முடியாது. கண்டிப்பாக பண்ண முடியும். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். சீசனபிள் ஃப்ரூட்ஸாக வாங்குங்க. சீசனபிள் வெஜிடபிள்ஸாக வாங்குங்க. அதாவது இப்போது இந்த சீசனுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வருது, என்ன ஃப்ரூட்ஸ் வருது, அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக ₹1000 தான் வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாக்காய் கிடைக்கும், கொய்யா பழம் கிடைக்கும். அண்ட் தென் நார்மலாக வந்து இந்த சீசனில் ஓரளவுக்கு எல்லா நாகப்பழம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரூட்ஸாக செலக்ட் பண்ணி சீசனபிள் ஃப்ரூட்ஸாக செலக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1000க்குள்ளே தான் உங்களுக்கு வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பெட்ரோல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீடாக இருந்தால் மட்டும் பைக்குக்கு, காரு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மோஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட்ஸு லைக் ட்ரெயினு, பஸ்ஸு அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பால். மில்க்குக்கு வந்து ₹1000 வச்சுருங்க. ஏன்னா வந்து நம்ம குழந்தைங்கள வச்சுருக்கோம். ஸோ நம்ம அதில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நம்ம பண்ணிக்கக்கூடாது. ஸோ கண்டிப்பாக மில்க்குக்குன்னு எடுத்து வச்சுருங்க ₹1000. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்ட். அதுக்கு ஒரு ₹1000 அலாட் பண்ணியிருக்கேன். ஏன்னா குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எப்போ வேணால் குழந்தைங்களுக்கு ஒரு கோல்டு வரும், ஒரு ஃபீவர் வரும், சம்திங் நம்ம சொல்லவே முடியாது. நம்மளுக்கு எதிர்பார்க்காத மாதிரி ஒன்று வரும். ஸோ அந்த எமர்ஜென்சிக்காக நம்ம வந்து ஒரு ₹1000 அலாட் பண்ணுறோம். அண்ட் தென் இப்போ இருக்கிற ஹெக்டிக்கான லைஃப் ஸ்டைலில் கண்டிப்பாக நம்மளே வந்து என்ன பண்ணுறோம்னா, நம்மள அறியாமல் எங்கன்னா வெளியே போகணும் அப்படின்னு கண்டிப்பாக நினைப்போம். அது எல்லாரோடைய ஹியூமன் நேச்சர் தான். ஸோ ஆஸ் அ கப்புள்ஸாக நம்ம இருக்கிறோம், ஒரு குழந்தைங்களுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றபோது, நம்ம அவுட்டிங் போகிறதுக்காக ஒரு ₹1000 ஸ்பெண்ட் பண்ணணும். அவுட்டிங்னா வெளியே கூப்பிட்டு போய் காட்டுறது. லைக் பார்க்குக்கு கூப்பிட்டு போகலாம், ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போகலாம். அந்த மாதிரி நீங்களே கம்மியாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்தெல்லாம் வந்து நீங்களே வந்து பிளான் பண்ணி கூப்பிட்டு போகலாம். இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் வீடெலாம் வந்து கொஞ்சம் தூரம் இருக்குன்னா, அங்கே ஒரு அவுட்டிங் மாதிரி கூட்டிகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்களே வந்து உங்களுடைய ஏரியாவுக்கு கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த அவுட்டிங்கோடைய பிளேசஸ்லாம் வந்து யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் போட்டிருக்க எக்ஸ்பென்சஸ் இது. இதில் உங்களுக்கு எதனா எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா, இப்போ இருக்கிறதுல குறைச்சிக்கிட்டு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே இப்போ எக்ஸ்பென்சஸ் முடிஞ்சிச்சு. இப்போ அப்படியே சேவிங்ஸ்க்கு வருவோம். நெக்ஸ்ட்டு சேவிங்ஸ் வீடியோ. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி என்னுடைய ட்ரிக்கு வந்து நான் எப்போவுமே இயர்லி 1,00,000 போட்டுடணும். இதுதான் வந்து என்னுடைய வந்து மெயின் கோல். நீங்கள் என்ன வேணால் பேலன்ஸ் வந்து சேவ் பண்ணலாம். பட் என்னுடைய சேவிங்ஸ் ஐடியா அப்படின்னு ஃபஸ்ட்டு வரும்போது எனக்கு ஏலச்சீட்டு தான் வரும். ஸோ நான் எப்போவுமே வந்து இந்த ஏலச்சீட்டு மட்டும்தான் வந்து ஒரு கன்சிஸ்டன்சியாக வந்து பண்ணிகிட்ருக்குறேன். இந்த ஒரே விஷயம் வந்து இது மட்டும்தான். அதுக்கு வந்து நம்ம 5,000 அலாட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டி. எதுக்கு இந்த ஆர்டி அப்படின்னா, நம்மளுக்கு வந்து திடீர்னு எதனா வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி சும்மா ஒரு அமௌண்ட்ஸாக சேர்த்து வச்சுட்ருக்குறோம் அப்படின்னா, அது ஒரு இயர் எண்ட்லேயோ இல்லை நம்மளே கூட எங்கன்னா ஒரு ட்ரிப் போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எதனா ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த ஆர்டியில் வந்து ஒரு 2,000 போட்டு வைக்கிறது. உங்களுக்கு அப்போ என்ன சிச்சுவேஷனாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஓகே நீங்கள் வந்து இது எதுக்கு வேணால் நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். பட் ஆனால் சேவ் பண்ணணும். ஆர்டியில் 2,000 போட்டு சேவ் பண்ணணும்.
நீங்கள் எதில் வேணால் போடலாம். பேங்க்லேயும் போடலாம், அப்படி இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம் தாராளமாக. நெக்ஸ்ட்டு கோல்டு சீட்டு. இப்போ கேர்ள் பேபிஸ் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கோல்டு சீட் போடுங்க. அப்படி இல்லை எங்களுக்கு கோல்டுலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் என்னுடைய சஜஷன் என்னென்னா கோல்டு சீட்டுன்றது நீங்கள் வந்து ஒரு ஆர்னமெண்ட்ஸு அப்படின்னும் பார்க்காம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பாருங்கள். பிகாஸ் இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்து ஹைக் வந்து ஏறி இருக்குது கரெக்டுங்களா? ஸோ அதனால் கோல்டு சீட்டை வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள். அப்படி இல்லை எங்களுக்கு கோல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், இப்போ பாய் பேபிஸ் இருக்குது எங்களுக்கு கோல்டில் பெருசாக எங்களுக்கு நீட் கிடையாது, எங்களுக்கு போதும் அப்படின்றவங்க நீங்கள் இதுக்கு பதிலாக போஸ்ட் ஆஃபீஸில் PPF, அதாவது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. நீங்கள் அதில் 2000 போட்டுக்கிட்டே வரலாம். அது கண்டிப்பாக உடனே உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்காது, பட் ஒரு இயர்ஸ் கணக்கில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்கும். இதை பற்றி உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த PPF ஃபண்டை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு. இப்போ என் பாப்பா அங்கே வந்து ஸ்கூல் போகிறதில்ல, போகிறாங்க பட் அவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இல்லை. ஸோ அதனால் 3000 போட்டிருக்கேன். அப்படி இல்லை எங்கள் பாப்பாங்களும் ஸ்கூல் போகல அப்படின்றவங்க வேறு எதுலலாம் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த கோல்டு சீட்டே நீங்கள் ஒரு 5000 போடலாம். இல்லை இந்த PPF ஃபண்டுலேயே நீங்கள் ஒரு 5000 இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ஆர்டி ஒரு 5000 போடலாம். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து நாங்கள் 7 சீட்டே வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு கட்டுறோம் அப்படின்றது உங்கள் இஷ்டம். பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் வந்து சேவிங்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸ்கூல் ஃபீஸ் அப்படின்றது உங்களுக்கு நீடு. இப்போ நீங்கள் கேட்கலாம் 3000 போட்டிருக்கீங்க, அதில் எப்படி உங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வரும்? கண்டிப்பாக நம்ம ஒரு மிடில் கிளாஸாக இருக்கும் போது நம்மளால் ஓரளவுக்கு தான் வந்து நம்ம ஸ்கூல் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியும், கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் வந்து 3000 எடுத்து வச்சுட்டே வரீங்க, இந்த ஆர்டியும் நீங்கள் 2000 எடுத்து வச்சுட்டே வரீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு 5000 ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஒரு 60,000 வந்து தாராளமாக உங்களுக்கு வந்து ஒரு 12 மந்த்ஸோட எண்டில் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அகாடமிக்கு நீங்கள் பே பண்ணும்போது மினிமம் இவ்வளோ தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு CBSE இருந்தாலுமே கொஞ்சம் இப்போ தான் சின்ன பசங்க அப்படின்னா 60,000க்குள்ளே தான் வந்து ஃபீஸாக இருக்கும். அதுக்கு மேலே இருக்குது அப்படின்றவங்க நம்மளுடைய இன்கம்மை தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கணுமே தவிர இந்த சேவிங்ஸ்லேருந்து நம்ம எதுவுமே வந்து ஆல்டர்னேட் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஓகேங்களா? ஸோ இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சேவிங்ஸ் மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதுனா தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எனக்கு மேபி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எனக்கும் மேபி அது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போக இப்போ நம்ம எக்ஸ்பென்சஸில் சொல்லியிருக்கல, முடிஞ்சால் ஒரு உண்டி வாங்கி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில். இந்த எக்ஸ்பென்சஸ்லலாம் மீதி இருந்துச்சுன்னா, இப்போ நீங்கள் காய்கறிக்கு போகிறீங்க, நம்ம 1000 ரூபாய் எடுத்து வச்சுருக்கோம், மாத கடைசியில் எனக்கு காய்கறிக்கு வெறும் 800 ரூபாய் தான் இருக்குது, மீதி 200 ரூபாய் இருக்குன்னா அதை உண்டியில் போடுங்க. அப்படி இல்லையா டிஜிகோல்டில் போடுங்க. நான் டிஜிகோல்டை பற்றி உங்களுக்கு நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அப்படி டிஜிகோல்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க உண்டியில் போட்டு சேவ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு தங்கமும் சேவ் பண்ணணும் அப்படின்னா இதில் 100 அதில் 100 போட்டு சேவ் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுமே வந்து நீங்கள் உங்களுடைய செலவுகள்ல இருந்து தான் மிச்சம் பண்ணி இதெல்லாம் போடணுமே தவிர சேவிங்கில் இருந்து போடக்கூடாது. புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் டோன்ட் காம்ப்ரமைஸ் இன் சில்ட்ரன்ஸ் ஹெல்த். எக்காரணத்தை கொண்டும் உங்களோட குழந்தைங்களுடைய ஹெல்த்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? இப்போ மேபி நீங்கள் சேவிங்கில் கூட மேபி எதாவது 1-2 ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் குழந்தைங்களோட ஹெல்த்லேயும் சரி, அவங்களுடைய ஃப்யூச்சருக்கு நீங்கள் எதனா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, தப்பே கிடையாது. பட் உங்களை நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காதீங்க. பட் சேவிங்கும் பண்ணாமல் இருக்காதீங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு உங்களோட டார்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த 30,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, இந்த 12 மாதம் இருக்குது. இந்த மாதத்துக்குள்ளே நான் இதெல்லாம் சேவ் பண்ணி நான் நகை வாங்கணும், இல்லை ஒரு அமௌண்ட் சேவ் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கணும், ஒரு எதுனா ஒரு பொருள் வாங்கணும், உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ அதை நீங்கள் வந்து டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கோடைய ஃபோக்கஸாக வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சேவ் பண்ண முடியும். அது 30,000 இருந்தாலும் சரி, எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் உங்களுக்கு பட்ஜெட் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃபேமிலிஸ்க்கும் நம்ம வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ஸால் தான் நம்ம சேனல் சீக்கிரமாகவே மானிட்டைஸ் ஆகும். ஸோ நீங்கள் தான் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைலுக்கு
கன்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பாய்.